புதிய வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்தின்படி உறுப்பினர்களை நியமிக்கக்கூடாது. சட்டத்திருத்தத்தை எதிர்த்த வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. அதிமுக உட்கட்சி தொடர்பான புகார்கள் மீதான விசாரணையை மீண்டும் தொடங்குகிறது இந்திய தேர்தல் ஆணையம். அனைத்து புகார்தாரர்களையும் வரும் 28ஆம் தேதி ஆஜராகி விளக்கமளிக்க அழைப்பு. சென்னை சிறுசேரியில் சிவி நிறுவன தரவு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள திறந்தவெளி கேபிள் லேண்டிங் நிலையத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தீரன் சின்னமலை பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. அதிமுக தனித்தே ஆட்சி பிடிக்கும் என்றும் நம்பிக்கை. கருணாநிதி சமாதி மீதுள்ள கோபுர அலங்காரத்தை உடனடியாக நீக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வலியுறுத்தல். கருணாநிதியின் நினைவிடத்தில் கோவில் கோபுரம் அலங்காரம் செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கண்டனம். இந்துக்களின் நம்பிக்கையை புண்படுத்துவதையே திமுகவினர் தொழிலாக கொண்டிருப்பதாகவும் சாடல். அதிமுக பாஜக கூட்டணியில் எப்போது வேண்டுமானாலும் விரிசல் வரும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை மாலை 5 மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. விசைத்தறி நெசவாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை. கூலி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 110 கோடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும். திருவிழாக்கள் நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் எனவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. சென்னை வடபழனியில் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறி கேண்டீன் கட்டிடத்தை இடித்த விவகாரம். திமுக நிர்வாகிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. மாணவியை தனியாக அமர வைத்த விவகாரத்தில் பள்ளியின் தாளாளர் உட்பட 3 ஜாமீன் மனுக்களை அவர்கள் சரணடையும் நாட்களில் பரிசீலிக்க வேண்டும். கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சித்திரை திருவிழாவில் அன்னதானம், நீர்மோர் வழங்க அனுமதி சான்றிதழ் கட்டாயம். மதுரை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தல். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் பத்வா அறிவிப்பு. விஜயிடமிருந்து இஸ்லாமியர்கள் விலகி இருக்கவும் அறிவுறுத்தல். ஈரோட்டில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கைது. போலீசாருடன் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக பழனியில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம். 1000க்கும் மேற்பட்டோர் தேசிய கொடியுடன் பேரணி. தஞ்சையில் சுங்க கட்டணம் செலுத்தாத அரசு பேருந்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. சுங்கச்சாவடி ஊழியர்களுடன் பேருந்து ஓட்டுநர் வாக்குவாதம் செய்த வீடியோ வைரல். நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் சின்னதுரை மீது மர்ம நபர்கள் தாக்குதல். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி தாக்குதல் நடத்தியவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம். சோனியா ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததற்கு கண்டனம். தெலங்கானாவில் அமலாக்கத்துறைக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். ராஜஸ்தான் கோட்டா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபரீதம். விபத்தில் காயமடைந்தவருக்கு பதிலாக அவரது தந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ததால் பரபரப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 86வது ஆண்டு விழா கோலாகலம். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற வீரர்களின் சாகச விழாவில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பங்கேற்பு. அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு உள்நாட்டிலேயே வலுக்கும் எதிர்ப்பு. வரி விதிப்பு விளையாட்டை முடிவுக்கு கொண்டு வர கோரி கலிபோர்னியா ஆளுநர் வழக்கு. இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்டிங் துணை பயிற்சியாளர் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளர்கள் நீக்கம். பார்டர் கவாஸ்கர் கோப்பை தோல்வி எதிரொலியாக பிசிசிஐ அதிரடி நடவடிக்கை. ஐபிஎல் தொடரில் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரட்சை. 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் முனைப்பு. நடிகர் சூரியின் புதிய படத்திற்கான டைட்டில் லுக் போஸ்டர் நாளை காலை 11:30 மணிக்கு வெளியாகிறது. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 71,360 ரூபாய்க்கு விற்பனை.